பாபு. செல்லம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சீக்கிரம். ஐயோ கன்றாவே பிடிச்ச அந்த குட்டி குட்டி முடிக்க போய் உள்ள உழுது நம்ம உசுரை வாங்குதுச்சு. கோயில் திருவிழாவில் நாடகம் பார்க்குற மாதிரி நம்ம சேனலில் பார்க்குறாங்கன்னு சொல்கிறப்ப ஆமாம், அதே தான் நானும் சொல்கிறேன். ரீதா வந்துட்டாலே இவங்க பண்ணுற அலப்பறை தாங்காது. ரீட்டா ரீட்டா ஹாய் ஃப்ரம் பெங்களூர். வாங்க, எப்படி இருக்கீங்க? தங்கச்சி தங்கச்சி மட்டும் தமிழில் வருது, மற்றதெல்லாம் என்ன தெலுங்குல வந்திருக்கா? என்னது இது? குஷி கபி கபாம் ஆப்கோ. இங்கே நாங்கள் வந்து கபாபும் விற்கிறதில்ல, சில்லி சிக்கனும் விற்கிறதில்ல. ஒன்லி கிரேவி மட்டும்தான். செல்லோ ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணி லைக் போடுங்க. உனக்கு மட்டும் எப்படிடா இப்படி ஒரு 1/2 கிலோ அமையுது? 1/2 கிலோவா? மொட்டையே சொல்லாதடா, எதையாவது சொல்லு. 1/2 கிலோ அமையுதான். அவன் கண்ணுக்கு இது எத்தனை கிலோன்னு அவனே வெயிட்டு போட்டுட்ருப்பான் ஸ்கேனில். மொட்டையா உனக்கு மட்டும் எப்படி 1/2 கிலோ அமையுதான்? விஷயத்த சொல்லுறேன். நானே ஒரு செகண்ட் மறந்துட்டேன். ஹாய், ஒன்றுக்கு கேழ்ந்தீங்களா? ஷப்பா, இவனுங்களுக்கு இதெல்லாம் செகண்ட் ரவுண்டு போல இருக்குது தூக்கத்தில். பாருங்கங்க, எல்லாம் வயசான பீஸு. 7 மணிக்கு சுகர் மாத்திரை தின்ட்டு 8-8:30 தூங்கியிருக்கோம். இப்போ தான் நடுவில் 1 மணி 1:30 மணி உச்சா போகிறதுக்கு ஏஞ்சிருப்பாங்க. சுகர் மாத்திரை சாப்பிட்டு தண்ணி நிறைய குடிச்சிருப்பாங்கல்ல, அப்புறம் அது வரும்ல, ஏஞ்சி போயிருப்பாங்க. வந்துட்டாங்க. கண்டிப்பாக மார்னிங் வாங்க சாப்பிட்லாம். இது என்ன கலர் சாரீ? ப்ரௌன் கலரா? இது என்ன கலர்னு எனக்கே தெரியலையே. எங்கள் பாப்ஸு தான் இந்த கலர் சொல்கிறதுலாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. பாப்ஸு இது என்ன கலர்? இது க்ரீன் வந்து பாசப்பச்சை, அதுலேருந்து பிளாக் கலரில் நூல் ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு அது டபுளாக காட்டுது. அப்புறம் ஃப்ளவர் வந்து ஆரஞ்சு, ஆனால் இது வந்து பாசப்பச்சை தான். ஓகே, பார்க்கறதுக்கு கொஞ்சம் எல்லோ டைப் மாதிரி இருக்கும், கோல்டு டைப் மாதிரி இருக்கும், காப்பர் டைப். இது காப்பர் சாரியா, அதனால் கலர்ஸ் சொல்ல மல்டி கலர்ஸ். ரொம்ப சீன் தான், சீன் போட தாண்டா செய்வேன். பெண்கள் என்ன சாதாரணமாக நினச்சிக்கிட்டியா? பெண்களாகிய நான் சீன்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகத்தான் இருக்கும். பார்க்க இஷ்டப்படுபவர்கள் பார்க்கட்டும், பார்க்க பிடிக்காதவர்கள் தள்ளி போகட்டும். ஒயிட்டி, உனக்கு மட்டும் எப்படி இந்த ஆளுகளை செலக்ட் பண்ணி அனுப்பிவிட சொல்கிற? அது ஒன்றும் இல்லைடா, நான் யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடய ஒரிஜினல் ஏஜை போட்டு விட்டேன். அது என்ன பண்ணுது, என்னோடய ஏஜ்லேருந்து ஒரு 10-15 வயசுக்கு தள்ளி போட்டு எல்லாம் 45-50 போட்டு விடுது. அதுலேயும் இந்த 50-60 பீஸுங்க என் லைவ் ரெகுலராக பார்த்துருக்கும் போல இருக்குது. இவங்க சேனலில் இவங்க தான் அதிகமாக பார்க்குறான்னு அப்படிப்பட்ட ஆளுங்களாம் செலக்ட் பண்ணுது. ஷப்பா எப்பா முடியல சாமி, கண்ணை காட்டுதுடா வயசான பீஸுங்களோட. ஐயோ 60+ வேறு இருக்கா? இது நான் இன்னைக்கு தாண்டா பார்க்குறேன். அதுக்கு தனியாக ஒரு செக்ஷன் இருக்கு போல இருக்கு. இங்கே பாரு, அதுவே 4.5. 60+ இருக்கீங்களா? இங்கே பாரு, இதோ பாரு 4.5. இதோ பாரு 65+. அநேகமாக இல்லை, எனக்கு மனசே கேட்கலடா எனக்கு. அட கடவுளே. ஆமாம் கார்த்திக் உங்களோட ஏஜ் என்ன? சுமார் ஒரு 55 இருக்குமா? 50. செல்லம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னது மிட்டாய்னா வரத்தான் செய்யுமா? வரத்தான் செய்யும். எல்லாம் நாளைக்கு சாவ போகிற ஈயா வந்துருக்கு. அதை என்ன முடியல. ஐயோ, அப்போ கோல்டு மெம்பர்ஷிப்பில் இப்படி தான் மாஸ்க் போட்டு இருப்பீங்களா? டே ஏன்டா விஷயம் புரியாமல் வெறுப்பேற்றிட்டுருக்க? இது காமன் லைவுடா.
அது மெம்பர்ஷிப் லைவ்டா. ஏன்டா மாஸ்க்லயே இருக்கிற? மெம்பர்ஷிப் லைவ்டா அது. 3 மெம்பர் தான் இருக்கும். சாமி முடியல சாமி. யாராவது 60+ இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் 30ன்னு ஏஜை மாற்றி வைங்கடா எனக்காக. அப்போ தான் அடுத்த வாட்டி 30 ஏஜுக்காக செலக்ட் பண்ணி அனுப்பி விடுவோம். நீங்களாவது மாற்றுங்க. ஏன்டா ஒரிஜினல் ஏஜை போட்டு என் உசுரை எடுக்கிறீங்க எல்லாம் சேர்ந்து? இங்க பாரு. இவங்க பெயரு கண்ணகியா? உங்க பெயர் என்ன? மதுரையா? அந்த 60+ நீ தான் வேற. போடா. ஹாய் ராஜேஷ். செல்லம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. யூடியூப் நெக்ஸ்ட் டைம்லாம் நோட்டிஃபிகேஷனை 20+, 30+, 40+குள்ளே அனுப்புங்க. அதுலேயும் அதிகமாக யார் வந்து ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பார்த்து அனுப்புங்க. வெட்டியாக கமெண்ட் டைப் பண்ணாமல் எழுத்து கூட்டி டைப் பண்ணுறவங்களுக்கு அனுப்பாதீங்க. அவங்க எழுத்து கூட்டி அனுப்புறதுக்குள்ளே நமக்கு இங்கே லைவே முடிஞ்சு போகுதுடா. ஏன்டா இப்படி பண்ணுற? உனக்கு தெரியாதா யார் யார் எப்படி என்னன்ட்டு? 17 இயர்ஸா? வாங்க முகேஷ். வெல்கம் பிரதர். வெல்கம் வெல்கம் சார். ஐயோ என்ன டாய் அடிச்சேன்னு வச்சுக்க. அருண் ஹாய். அருணும் ஒயிட்டிய முதல்ல கமெண்ட்ஸை ஒழுங்காக காட்டு. அது காட்டாதாண்டா காட்டுது. நீங்கள் வந்து அதை டைப் பண்ணி லேட்டாக அனுப்புறதுனால அது என்ன நினச்சிக்கிச்சுன்னா இவனுங்க எல்லாம் 70+ கண்டு. அதனால் நம்ம பொறுமையாகவே அனுப்புவோம். அவன் டைப் விடியத்தானே போகுது அப்படின்னு அது வச்சு செய்யுது. வேற ஒன்றும் இல்லை. கடைசி காலத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு போடுவா. யார் நீயாடா? நீயா? நான் யாருன்னு தெரியுதா உனக்கு? வாங்க சுடுகாடு, நல்லா இருக்கீங்களா? இது ஒரு பொழப்பு உனக்கு. வாங்க சார் வாங்க. நான் நினச்சேன் இவன் எப்போவுமே ஒரு கிறுக்கல் மாதிரி தானே கமெண்ட்ஸ் போடுவேன். இன்றைக்கி என்ன நாங்கள் யாரும் தெரியுதான்னு வேற போட்டிருக்கானே நான் நினச்சேன். நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே அவனோட கிறுக்குத்தனத்தை காட்டிட்டான். ஒயிட்டி செம்ம சிரிப்பு. ஒயிட்டி என்னை வச்சு செய்யுது நல்லா. சிரிப்பா? பொழப்பு சிரிப்பா சிரிக்குதா இல்லை சிரிப்பு வேற? ஹலோ கியூட்டி. தேங்க்யூ கோளாறு. இன்றைக்கும் ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்து ஸ்பீடாக டைப் பண்ண முடியல. அது ஒன்றும் இல்லை செல்லம். கை கால் நடுங்குதுன்ட்டு ஏதோ நரம்பு தளர்ச்சி டேப்லெட் வாங்கி சாப்பிட்டல்லடா. அதோட பக்க விளைவுகள்டா. நீ பொறுமையாகவே டைப் பண்ணுடா. நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன். நோ உங்கள் சப்ஸ்கிரைபர் மேடம். அப்படியா? நம்பிட்டேன். ஹாய் ஆச்சு. என்ன பண்ணுறாங்க? பேசிகிட்டு இருக்காங்கடா எல்லாம் ஒரு குழுவாக சேர்ந்து. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். என்ன பண்ணுறாங்க? எனக்கு லைக்கு யாருதா? நோ உங்கள் சப்ஸ்கிரைப் மேடம். அப்புறம் இது மோனி உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பிவிட்டேன் பார்த்தீங்களா? என்னடா அது தெலுங்கா ஹிந்தியான்னு கூட தெரியல. ஹாய் ஹலோ சக்தி. இதில் போட்டுறாதீங்க. நான் உங்ககிட்ட அதில் போட்ட கமெண்ட்ஸ் இதில் கேட்டுறாதீங்க ப்ளீஸ் டார்லிங். அது பர்சனல். அது இதில் ஏதாவது ஆர்வக்கோளரில் கேட்டுறாத. எல்லாரும் லைவ் பார்த்துட்ருக்காங்க. வாங்க சக்தி. தாத்தாக்கள் மாநாடு நடக்குது. செல்லம் நீங்கள் இன்னுமா இருக்கீங்க? ஏன்டா? இங்கே தான் இருக்கேன். நீயும் காய்கறி விற்றுட்டு போயிட்ட, லாபத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிருப்ப. நான் இன்னும் வந்து வியாபாரமே ஆகாமல் உட்காந்துருக்குறேன்டா. நீங்கள் ஃபேஸ் காட்டுங்க. ஹாய் ஹலோ. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்கயா. ஜாயின் சொல்லி கொடுங்க மேடம். ரொம்ப நேரமாச்சு. இவனுங்களுக்கா சொல்லி தர்றது எல்லாம் இவனுங்களாம் கரைச்சி குடிச்சவனுங்கடா. எங்கள் வீட்டு யாரும் இல்லையா? செல்லம் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி 200 லைக் போடுற டைம் ஆகுது. இந்த மாதிரி டச் பண்ணுங்கடா. படிங்க பண்ணுற அலப்பறை அதிகம். பாட்டிங்க பண்ணுற அலப்பறை அதிகமாக.
ஏய் சந்தடி சாக்கில் என்ன பாட்டின்ட்டான்டா அவன். இந்த பாட்டிக்கு ஏஜ் ஜஸ்ட் 33, அந்த தாத்தாவுக்கு ஏஜ் 53. பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் அதிகம். அக்கா நீங்கள் டைம் பாஸ் பண்ணுறீங்களா? வேறு வேலை இல்லை, டைம் பாஸ் பண்ணுறேங்க. எனக்கு இருக்கிற வேலையில் நீ மெசேஜ் பண்ணியே இன்றைக்கி நான் இன்னும் பார்க்கலையா? ரொம்ப முக்கியமானது அனுப்பியிருக்கேன், இன்னும் நீங்கள் பார்க்கலன்னு அசால்ட்டாக சொல்கிறீங்க. போங்க நீங்கள் போய் பாருங்க, எவ்வளோ முக்கியமானது அனுப்பியிருக்கேன். பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க, என்ன சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். கமெண்ட்ஸ் இதில் மட்டும் போட்டு விட்ற போகிற தங்கம். அந்த ரீல்ஸு சொன்னாங்க, உங்களை சொல்லலை, உங்கள் ஏஜ் தான் 20. என்னோட ஏஜா? தினேஷ், ஹாய் தினேஷ். சரி, ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக்கு போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறானுங்களா பாரு. ஐயோ இப்போ இவனுக்கு கையே வரல, மற்றதுக்குன்னா ஈஸியாக போகுது. செல்லோ ஸ்க்ரீன் டச் பண்ணுங்க. இப்படி இந்த சப்ஸ்கிரைப் விட்டு ஆல் கொடுங்க. சிற்பி 922 கொடுக்கல மாதிரி யூடியூபில் மட்டுமே நம்ம சேனல், வேறு எங்கேயும் கிளைகள் கிடையாது. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்க. இப்படி பண்ணிட்டீங்களா? ஓகே. அப்பா ஒரு வழியை 200 லைக்கை கொண்டு வரத்துக்குள்ளே நாக்கு மொழியெல்லாம் பிதுங்கி வெளியே தொங்குது. டே ஃபுல்லு மணி வேஸ்ட்டுடாவா? டே 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 சிசரி சிசரி பொறாமையில் பொங்குறானே மாஸ்க்கு எடுத்துட்டு அழகு முகத்தை காட்டலாமே. முதியோர் உதவித்தொகை 4K அரசாங்கம் கொடுத்து நிலா சேனலில் ஜாயின் செய்ய ஊக்குவிக்க வேண்டுமா? அடப்பாவி பாவம் ஒரு லைக்கு போடுவோம். எது நீ பாவப்பட்டாலாம் ஒன்றும் போட வேண்டாம். உங்களை பார்க்க உண்மையான பைத்தியம் மாதிரி இருக்கா? சொல்லுடா. பைத்தியம்தான். எப்படி இருந்தேன் நான் என்னைக்கு இந்த பாலா போல யூடியூப்பில் உங்களெல்லாம் நான் பார்த்தேனோ அன்னைக்கு ஆனேன்டா நான் பைத்தியமோ. உங்கள் குரல் நன்றாக உள்ளது, ஒரு பாடல் மட்டும். ஜெய் ஜெய் பாட்டு இப்போது ஆல்ரெடி வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ பாட்டு பணம் இருக்காது, கொஞ்சம் லேட் ஆகட்டும். மேரேஜில் ஆயிடுச்சு, மேரேஜ் ஆகி குழந்தைங்களாம் இருக்கு. ஹாய், ஐ எம் வரதராஜ் வெல்கம். ஜானா பார்த்தியா? ஜானா கமெண்ட்ஸ் போட்டால் நீங்கள் பைஜாமான்னு நீங்கள், அதோட அவன் போயிட்டான். இதில் வேற எனக்கு அவன் பொங்கல் ஆஃபர் 10 புடவை எடுத்துக்கானா ஃப்ரீயாகவே. இவனை நம்பி நான் ஷோரூம் போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? போயிட்டு நல்லா பேசுகிறீங்க, தேங்க்யூ அலவி. என்ன பேர் இது? அல்லா பிஸ்மி. ஓகே பிஸ்மி. கோளாறு சொல்லுங்கள். சரோஷ்விலா. சரோக்கு போட்டதா? நிலா பாடு தாத்தா மாதிரி இருக்கான், ரொம்ப பிடிக்கும். தாத்தாவுக்குலாம் என்ன பாட்டு பாடணும்? பாட்டு பாடவா, பாட சொல்லவா, பறந்து செல்லவா, பாவை அல்லவா, பாலினாவின் போல பாவை அல்லவா. இந்த பாட்டு தான் தாத்தாக்களுக்கு செட் ஆகும். தாத்தா வருது காத்தர. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
செல்லம் லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன ஒரே தாத்தா புராணமாக இருக்குது. அவனுங்களோட பர்சன்டேஜ் அதிகமாக காமிச்சதுனால தானே எனக்கு இவ்வளோ டென்ஷனே ஆச்சு. செல்லம் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கள் மென்டல் எப்படி இருக்கீங்க? சாரிங்க. குட் ஹேர் ஸ்டைல் பியூட்டிஃபுல் ரமேஷ். செல்லக்குட்டி லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் தங்கம்மி கோல்டு ராக்கு அது நீங்களே வச்சுக்கோங்க. சாரி கமெண்ட்ஸு கொஞ்சம் லேட்டு தான். யூ ஃப்ரம் கல்பாக்கம் ஒரு பாடல் மட்டும் போதும். ஐயோ இருங்க, பாட்டு பாடினா ரொம்ப அப்படியே 90லேருந்து 20க்கு போய் நிற்கும். குட் நைட். ஓகே சரோ குட்டி, குட் நைட் சரோ. குட் நைட். அப்புறம் சரோ என்னாச்சு தூக்கம்? சரி தூங்கு, டைம் ஆயிடுச்சு. நான் தான் ரொம்ப நேரம் லைவில் உட்காந்துருக்கேன்னா பாவம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க இரவு? ஹாய் ஸ்ரீ. ஆமாங்க, ஒய்டி டெய்லியுமே லைவ் உண்டு. உதவி பண்ண முடியுமா கேட்டேன். என்ன உதவி? ஐ லைக் யுவர் ஐஸ். தேங்க்யூ. ஓகேம்மா லைவில் இருக்கேன். ஏய் வேணாண்டா, உடம்பு எனக்கு நீ ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு உன்னோட உடம்பை நீ பார்த்துக்கோ. நல்லா படுத்து தூங்கு. காலையில் என் லைவை பாரு. ஓகேவா? என் செல்லமே கண்ணத்தை காட்டு. இந்த கண்ணத்தை காட்டு. அந்த உதட்டை அப்படியே பிடிச்சி. ஓகேவா? போய் தூங்கு போ. அப்புறம் காட் கிஃப்ட் யுவர் பியூட்டி. தேங்க்யூ ரமேஷ், தேங்க்யூ. கண்ணழகி வைரம் கிரீடத்தை விட்டு இறங்கி ஒயிட்டி வந்துருச்சு. அதான் பலரும் உன் அருமை தெரியலை. உண்மை. எனக்கு உங்கள் மனசு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தீங்களா, என் மனசை கேட்குறான். என் மனசு ஒருத்தருக்கு மட்டும்தான். அந்த மனசுக்குள்ளே அவர் எப்போவே அவர் பேரில் பட்டா வாங்கிட்டார். ஸோ அவருக்கு மட்டும்தான், வேறு யாரும் கேட்கலாம் கூடாது. லைவ் ஹைலைட்டு ஃபஸ்ட்டு கொடுத்தேன், இப்போ கொடுக்க மறந்துட்டேன். அப்புறம் வணக்கம் ஜி. எனக்கு
அந்த மாதிரிலாம் எங்கள் சேனலை யாரையும் நாங்கள் நம்பியெல்லாம் பண்ண மாட்டோம். ஒன்லி எங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் மட்டும்தான். நீ 6 மாதத்துக்கு ஒரு தடவை திடீர்னு வருவ, ஹாய் போடுவ, உடனே போயிடுவ. உனக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணணுமா? ஒன்று நீ எங்களோட குரூப்புக்குள்ளே நீ எப்போவே ஜாயின் பண்ணி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மிங்கிள் ஆகிருக்கணும். மிங்கிள் ஆனால் மட்டும்தான், ஓகேவா? அப்புறம் எதை 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 கொடுங்க ப்ளீஸ். எதை கொடுக்கணும்? நேற்றே சொல்லலான்னு பார்த்தேன், அப்புறம் சரி அப்படின்ட்டு கொஞ்சம் அப்புறம் விட்டுட்டேன். அப்புறம் சரி மறுபடியும் யோசித்தேன். பேபி எனக்கு தூக்கம் வருது. தூக்கம் வருதுன்னா தூங்குங்க செல்லம். தூக்கம் வருதுன்னா படுத்து நல்லா தூங்குங்க. தூங்குங்க மச்சான். ஐ லவ் யூ ராம் ரூபன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு புதுசாக நிறைய பேர் என் லைவ் பார்க்குறீங்கன்னு எனக்குள்ள கொஞ்சம் உணர்வு. நான் வந்து ஒயிட்டிக்கிட்ட இப்போ சத்தம் போட்டேன்ல, எப்போ பாரு நீங்கள் என்ன வெறும் 80+ என்னோடய நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறீங்கன்னு. இப்போ கமெண்ட்ஸ் வர்ற வேகத்தை பார்த்தாக்கா எனக்கு தெரிஞ்சு எல்லாம் 30+ அனுப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் யூடியூப்பு. கைஸ், யாரெல்லாம் இப்போ 30+ இருக்கீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. கைஸ் வாங்க. ரூபன், பார்த்தி, பேட்ரிக், அப்புறம் ரமேஷ், ராம், சூர்யா, அஹமத், மிஸ்டரா, சரி, எம்எஸ்பி, சூர்யா, ரமேஷ். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஜாயின் பண்ணலை யாருமே. ஜாயின் பண்ணியிருந்தால் இப்போ நம்ம கோல்டு மெம்பர்ஷிப் வெரி ஹாட். யாரும் ஜாயின் பண்ணாததுனால கொஞ்சம் யோசிக்கிறேன். ஜாயின் பண்ணியிருந்தால் நான் வரணும்னு ஆசை வந்திருக்கும். மாதவன், ஸ்ரீலங்கா, கார்த்திக்கும் வாங்க. ஹலோ, ஹாய் மேடம். என்னங்க இது பேர்? கார்த்திக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சரி, லைவ் முடிச்சிடலாமா? ரொம்ப டயர்டாக இருக்கியா? முடியலையா? பார்த்துக்கலாம். பாப்பு, குட் நைட்டு. குட் நைட்டு. குட் நைட் எல்லாருக்கும். குட் நைட்டு. மணி வந்துடும் 2. இதுக்கு மேலே தாங்காது. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே. சாங் யாரோ ஒருத்தர் கேட்டிங்களா? ஏன்னா இப்போ நம்ம லைவ் முடிய போகுது. என்ன சாங்கை பாடுறதுன்னு எனக்கு தெரில. ஏதோ ஒரு சாங் ஒன்று பாடுவோம். என்ன பாட்டு பாடுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் மேலே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி. சரிடா, மெசேஜ் பண்ணு. பாய், குட் நைட்டு. ஓகே ஓகே ஓகே. கண்டிப்பாக சக்தி. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். தலை, குட் நைட். சில்வர் என்னாச்சு? நீங்கள் யாருமே ஜாயினிங் பண்ணல. ஜாயின் பண்ணால் இன்றைக்கி வந்து வெரி ஹாட் அண்ட் கிளாமர் லைவ் பார்த்துருக்கலாமா? ஜாயின் பண்ண மாட்டேங்கிறீங்க, என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஜாயின் பண்ணாதான் அதெல்லாம் கிடைக்கும். பண்ணியிருக்கேன் சக்தி. நான் இப்போ லைவில் இருக்கிறதுனால என்னால் அதில் இது பண்ண முடியல, மெசேஜ் பண்ண முடியல. பண்ணிடலாம். பார்த்த முதல் நாளே, உன்னை பார்த்த முதல் நாளே, அது பாடலாமா? நீலா, அப்படியே நடிகை மீனா மாதிரியே இருக்கீங்க. ஆஹா, தேங்க்யூ. ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா? கண்டிப்பாக. இதில் தாங்க ஜாயின் பண்ணணும். மேலே இருக்கிற டிபியை டச் பண்ணிங்கன்னா ஜாயின் பட்டன் வரும். ஜாயினை கிளிக் பண்ணிங்கன்னா மெம்பர்ஷிப் வரும். அதில் கோல்டு இருக்குது, நீங்கள் அதை கோல்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பார்த்த முதல் நாளே, உன்னை பார்த்த முதல் நாளே, காட்சி பிழை போலி உணர்ந்த. குட் நைட் மோனிக்குட்டி, குட் நைட். அப்புறம் வந்து
காலையில் நானும் சீக்கிரம் எழுந்திருக்கு, எனக்கு ஒர்க் இருக்குது, நானும் தூங்கணும். ஓகே, இதுக்கே மணி ரொம்ப லேட்டு. ஐயோ, மணி 2:30 ஆயிடுச்சு. நான் 2 மணிக்கு லைவ் முடிக்க போனேன்டா. நீங்கள் 2:30 வரைக்கும் உட்கார வச்சிட்டீங்க நீ. ஐயோயோ, எல்லா பாட்டெலாம் பாடு. லைவ் இது மாதிரி முடிக்கும்போது மட்டும். வாவ் 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 வாவ், தேங்க்யூ சக்தி. தேங்க்யூ 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 சக்தி, தேங்க்யூ செல்லம். பரவாயில்ல, நம்ம சக்தியை கரெக்ட் பண்ணதுக்கு தினமும் இப்படி மாதிரி டெய்லி ஒரு பாட்டாக போட்டு நங்குறமாக நச்சுன்னு பதிய வைக்கலாம். ஏய், தேங்க்யூ சக்தி, தேங்க்யூ டியர். நான் ஒரு பக்கம் வந்து ஜாயினிங் ஆகலேன்னு கவலை இருந்தேன், இன்னொரு பக்கம் நீங்கள் சூப்பர் சாட் போட்டு அதை நிவர்த்தி பண்ணிட்டீங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வழக்கம் போல் நானே எனக்கு சொல்லுகிறேன், அடி விழும். சோஜோ போ. அப்புறம் வந்து ஜாஃபர் கிங்க, குட் நைட்டா பாசு, குட் நைட், எல்லோரும் தூங்க, நாளைக்கு பார்க்கலாம். ஏய், தேங்க்யூ டியார், தேங்க்யூ சக்தி, தேங்க்யூ. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். மோனி குட்டி, மோனி செல்லம், குட் நைட் தங்கம். பாப்ஸு குட் நைட்டு. ஓகே, குட் நைட் எல்லாருக்கும், குட் நைட். எல்லாம் தூங்க தலை, குட் நைட். மோனி கமெண்ட்ஸ் பண்ணுங்க, குட் நைட். மொத்தம் ஏய் பார்க்கலாம். குட் நைட். மோனியோட கமெண்ட்ஸை காணோம். ஓகே, குட் நைட் குட் நைட் குட் நைட்.